ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இது. பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 99.63 ஆமா. இப்போ எவ்வளவு சுக்ரோஸ் நான் ஆட் பண்ணா 500 கிராம் ஆஃப் வாட்டர்ல பாயிலிங் பாயிண்ட் வந்து 99.63 100 மாத்த முடியும்ன்றாங்க. காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் 4 ப்ராப்பர்ட்டி. ஒன்னு ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர், எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட், டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட், ஆஸ்மாட்டிக் பிரஷர். இதை பார்த்தாலே தெரிஞ்சிச்சா பாயிலிங் பாயிண்ட் கூடுதா, இப்போ எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட் கான்செப்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. எலிவேஷன் பாயிலிங் பாயிண்ட் தெரிஞ்சாலே உங்களுக்கு அந்த ஃபார்முலாவை ஓரமா நீங்க எழுதி வச்சிடணும். என்னது? டெல்டா டிபி எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு, கரெக்டா? விச் இஸ் ஈக்குவல் டு கேபி இன்டூ 1000 இன்டூ W2 டிவைடட் பை M2 இன்டூ W1. ஓகேவா? சிம்பிள் ஃபார்முலா. எலிவேஷன் பாயிலிங் பண்ணாலே இது டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்புறம் ஆஸ்மோட்டிக் பிரஷர் எல்லாத்துக்குமே 4 குவாலிட்டி ப்ராப்பர்ட்டிஸ், 4 சூப்பர் ஃபார்முலாஸ் இருக்கு. அது நீங்க படிச்சுக்கணும். ஓகே, எழுதி வச்சாச்சு. சரி, இப்போ கொடுத்துருக்க டேட்டால என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அட் 750 mm ஆஃப் மெர்குரி இஸ், பாயிலிங் பாயிண்ட் வந்து டெல்டா டிபின்னு சொன்னோம்ல, அதுல ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஹவு மச் ஆஃப் சுக்ரோஸ் இஸ் ஆடட் டு 500 கிராம் ஆஃப் வாட்டர். அப்போ நான் ஒன்னுனாலே சொல்யூட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது W1 வந்து 500 such as it boils at. so delta TBன்றது சேஞ்ச், இதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். கெல்வின்ல பண்ணாலும் டிகிரில பண்ணாலும் டிஃபரன்ஸ்ன்றனால சேம் வரும். பட் ஆஸ் பர் ப்ரொசீஜர் கெல்வின்ல தான் பண்ணணும். பட் சின்ஸ் சேஞ்ச்ன்றனால ரெண்டுமே சேமா தான் இருக்கும். ஸோ 100 மைனஸ் 99.63 பண்ணினா 0.37, அது சேமா தான் வரும். ஸோ டெல்டா டிபி தெரிஞ்சிருச்சு, இது தெரிஞ்சிருச்சு. மோலார் கான்ஸ்டன்ட் அந்த கேபி வேல்யூ கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 0.52, அதுவும் கிளியர். என்ன கேட்குறாங்க? அதே மாதிரி ஹவு மச் இஸ் சுக்ரோஸ் ஃபார்முலா என்னது? சுக்ரோஸோட ஃபார்முலா அதெல்லாம் பல சம்ஸ்ல பார்த்துருக்கோம். சுக்ரோஸ் இதெல்லாம் C12H22O11. அப்ப எத்தனை? 12 கார்பன், 12 கார்பனு, அப்புறம் ஹைட்ரஜன் 22 ஹைட்ரஜன், தென் யூ வில் பி கெட்டிங் 11 ஆக்சிஜன். கரெக்டா? இதெல்லாம் போட்டீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 342 கிராம்ஸ். இதே ஆல்ரெடி நான் வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க பாருங்க, இதுதான் இதோட மோலார் மாஸ், விச் இஸ் நத்திங் பட் இது வந்து சொல்யூட். அப்போ M2. கிளியரா? ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்க? வேற நமக்கு தேவையானதுல எல்லாமே கொடுத்துருக்காங்களா? அதுவும் பாத்தீங்கன்னா கேபி கொடுத்துருக்காங்களா? கேபி இருக்கு சார். இங்க டெல்டா டிபி கொடுத்துட்டாங்க சார். M2 கொடுத்துருக்காங்களா? கொடுத்துட்டாங்க சார். W1 பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? W1 சொல்ல என்ன சொல்லு? இஸ் ஆடட் டு 500 கிராம் ஆஃப் வாட்டர். ஆமா, W1 சொல்லியாச்சுல, W1 கொடுத்துட்டாங்க. W2 கொடுத்துருக்காங்களா? W2 வந்து அதான் கேட்குறாங்களா? கால்குலேட் அதான் கேட்குறேன். அது எல்லாமே கொடுத்தாச்சு, அதான் கேட்குறேன். சிம்பிள். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன வரும்? W2 is equal to delta TB into M2 into W1 divided by KB times 1000. ரீஅரேஞ்ச் பண்ணியாச்சு. 0.37 into 342 into 500 divided by KB 0.52 into 1000 பண்ணீங்கன்னா வரப்போகுது. W2 கால்குலேட் பண்ணீங்கன்னா 121.67 வரும். இவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் சுக்ரோஸ் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாயிலிங் பாயிண்ட்டை இந்த அளவுக்கு கூட்டிடலாம். இன்னும் கூட ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் கூட விட்டுலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த ரெக்வயர்மெண்ட். கிளியரா? அண்டர்ஸ்டுடா கைஸ்? ஓகே, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.